கரூர் மாவட்டத்தில் 3 பிரதான கோயில்களின் சொத்து விவகாரத்தில் பல ஆண்டுகளாக பதிவு தடையில் இருந்த 3085 ஏக்கர் நிலங்கள் மீதான பத்திரப்பதிவு தடை ஆணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டது. இதற்கு தமிழகத்தில் தற்போது எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், ஆர். சக்திவேல் அமர்வு முன் சேலம் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி முறையிட்டதாவது: கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி கோவில், புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில், குப்பச்சிபாளையம் நவீஸ்வரர் கோவில், வெஞ்சமாங்கூடலூர் விக்ரிதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 3084.95 ஏக்கர் நிலங்கள் 15 கிராமங்களில் இருக்கின்றன. இவற்றிற்கு 3390 தனிநபர்கள் பெயரில் ராயத்துவாரி பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலங்களுக்கு பத்திரப்பதிவு செய்ய ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை நீக்குவதாக ஆட்சியர் கடந்த ஜூலை 9ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்து சமய அறநிலையத்துறை கமிஷனர் மற்றும் அரசின் முன் அனுமதியின்றி கோயில் நிலங்களை பதிவு செய்ய அதிகாரிகள் வழிவகுத்துள்ளனர். நிலத்தின் மதிப்பு சுமார் 25,000 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பாளர்களின் நலனுக்காக தடை நீக்கப்பட்டுள்ளது. இது தன்னிச்சையானது. அதனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்துள்ளேன். அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இவ்வாறு மனுவில் தெரிவித்தார். இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது இந்த மனுவிற்கு தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை ஆதரவு தெரிவித்தார். அதாவது, இனாம் நிலங்களின் உரிமையை உறுதி செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு வீதி லீடர் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை ஆதரவு தெரிவித்துள்ளார். தற்போதைய தாவேகா அரசின் நடவடிக்கை சட்டப்படி ஏற்கனவே ராயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் மீதான பதிவு தடையை நீக்கி அந்த விவசாயிகளின் சட்டப்பூர்வ உரிமையை மீட்டெடுப்பதற்கானதாக இருந்தால் அதனை வரவேற்க வேண்டியதே தவிர அதை கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையாக சித்தரிப்பது தவறான புரிதலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உண்மையான திருக்கோயில் சொத்துக்கள் எதுவும் சட்டவிரோதமாக தனியாருக்கு மாற்றப்படக்கூடாது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என தெரிவித்தார். இனாம் நிலம் என்றால் அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலவரிக்கு அரசால் விலக்களிக்கப்பட்ட நிலம். இதில் இந்த நிலத்தில் இருந்து வரும் வருவாயை வைத்து திருக்கோயில்கள் பராமரிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்து சமய அறநிலையத்துறையால் வாடகை அல்லது குத்தகை வரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றே கூறப்படுகிறது.